மாசோடெக் டிப்ஸுக்கு வரவேற்கிறோம். இன்று உங்கள் மாசோ G3 மற்றும் G3 டஸ் இல் கடவுச்சொல்லை எப்படி மாற்றுவது என்பதை விளக்கப் போகிறோம். உங்கள் மாசோ கண்ட்ரோலரை முதன்முறையாக தொடங்கும்போது ஒரு கடவுச்சொல்லை உள்ளிடுமாறு கேட்கப்படும். இயல்புநிலை கடவுச்சொல் HTG என அனைத்து எழுத்துகளும் பெரிய எழுத்துக்களில் உள்ளது. கடவுச்சொல்லை பெட்டியில் உள்ளிட்டு என்டர் அழுத்தினால் பூட்டு திறக்கப்படும். இயந்திரம் மீண்டும் தொடங்கப்படும் வரை அல்லது நீங்கள் கைமுறையாக பூட்டும் வரை அது திறந்த நிலையில் இருக்கும். இயந்திரத்தை பூட்டி அனுமதியில்லாத பயன்பாட்டை தடுக்க விசைப்பலகையில் கண்ட்ரோல் மற்றும் LI ஒரே நேரத்தில் அழுத்தவும். பயனர் கடவுச்சொல்லை மாற்ற சேஞ்ச் பாஸ்வேர்ட் பெட்டியில் குறிவைக்கவும், தற்போதைய கடவுச்சொல்லை உள்ளிடவும், பிறகு உங்கள் புதிய கடவுச்சொல்லை உள்ளிட்டு உறுதிப்படுத்தவும். OKஐ அழுத்தினால் கடவுச்சொல் புதுப்பிக்கப்படும். பயனர் கடவுச்சொல்லை நீக்க விரும்பினால் சேஞ்ச் பாஸ்வேர்டை தேர்வு செய்து தற்போதைய கடவுச்சொல்லை உள்ளிட்டு புதிய புலங்களை காலியாக விடவும், பிறகு OKஐ அழுத்தவும். இனி இயந்திரம் தொடங்கும் போது பயனர் கடவுச்சொல் கேட்கப்படாது. நீங்கள் F1 அமைப்பு திரையில் நுழையும் போது நிர்வாகி கடவுச்சொல்லை உள்ளிடுமாறு கேட்கப்படும். இது இயல்பாக HTG என்ற பெரிய எழுத்துக்களில் இருக்கும். நீங்கள் நிர்வாகி கடவுச்சொல்லை உள்ளிட்டால் மாற்றங்களை முழுமையாக செய்யும் அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கடவுச்சொல்லை உள்ளிடவில்லை என்றால் அமைப்புகளை பார்வையிட முடியும், ஆனால் அது பயனர் பிழை திருத்தும் முறையில் மட்டுமே இருக்கும். நிர்வாகி கடவுச்சொல்லை மாற்ற சேஞ்ச் பாஸ்வேர்டை தேர்வு செய்து தற்போதைய கடவுச்சொல்லை உள்ளிட்டு புதிய ஒன்றை உள்ளிடவும் அல்லது காலியாக விடவும், பிறகு OKஐ அழுத்தவும். பயனர் கடவுச்சொல்லை விட நிர்வாகி கடவுச்சொல்லை காலியாக விடுவது அதை நீக்காது. நீங்கள் நிர்வாகியாக உள்நுழைய கடவுச்சொல் பெட்டியில் கிளிக் செய்து என்டர் அழுத்த வேண்டும். இதைப் போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்க விரும்பினால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய மாசோ டெக் டிப்ஸ் வீடியோக்களுக்கு அறிவிப்பு பெற மணி ஐகானை அழுத்தவும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த முறையில் சந்திப்போம்.